இன்னைக்கான வீடியோவில் நம்ம திருச்சியில் இருக்க பெஸ்ட் நர்சிங் காலேஜ் என்னென்ன அண்ட் அந்த காலேஜ் எங்கே லொக்கேட் ஆயிருக்கு அண்ட் அந்த காலேஜ் எப்போ ஓப்பன் பண்ணியிருக்காங்க அண்ட் அந்த காலேஜோட ரேட்டிங் ஓவராலாக நாங்கள் என்ன ரேட்டிங் கொடுத்துருக்கோம் அப்படின்ற எல்லாத்தையுமே டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். திருச்சியில் இருக்க பெஸ்டான நர்சிங் காலேஜில் ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்க காலேஜ் பார்த்தீங்கன்னா தனலட்சுமி சீனிவாசன் யூனிவர்சிட்டி தாங்க. இந்த காலேஜ் சமயபுரம் நியர் டோலில் தாங்க லொக்கேட் ஆயிருக்கு. இந்த காலேஜ் 2019 தாங்க ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இந்த காலேஜுக்கு செக்ஸாப்ஸில் கொடுத்துருக்க ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 3.8 அவுட் ஆஃப் 5 கொடுத்துருக்காங்க. இந்த காலேஜுக்கு காலேஜ் ஸ்டூடியோவில் கொடுத்துருக்க ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 4.1 அவுட் ஆஃப் 5 கொடுத்துருக்காங்க. இந்த காலேஜுக்கு ஓவராலாக நாங்கள் கொடுத்துருக்க ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 3.9 அவுட் ஆஃப் 5 கொடுத்துருக்கோங்க. நெக்ஸ்ட் செகண்ட் பிளேஸில் இருக்க காலேஜ் பார்த்தீங்கன்னா திருச்சி SRM மெடிக்கல் காலேஜ் தாங்க. இந்த காலேஜ் இருகலூரில் தாங்க லொக்கேட் ஆயிருக்கு. இந்த காலேஜ் 2008 தாங்க ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இந்த காலேஜுக்கு செக்ஸாப்ஸில் கொடுத்துருக்க ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 4.8 அவுட் ஆஃப் 5 கொடுத்துருக்காங்க. இந்த காலேஜுக்கு காலேஜ் ஸ்டூடியோவில் கொடுத்துருக்க ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 3.3 அவுட் ஆஃப் 5 கொடுத்துருக்காங்க. இந்த காலேஜுக்கு ஓவராலாக நாங்கள் கொடுத்துருக்க ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 4.2 அவுட் ஆஃப் 5 கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் தேர்ட் பிளேஸில் இருக்க காலேஜ் பார்த்தீங்கன்னா KAP விஸ்வநாதன் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் தாங்க. இந்த காலேஜ் கலெக்டர் ஆஃபீஸ் திருச்சி நியர் தாங்க இருக்கு. இந்த காலேஜ் 1997 தாங்க ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இந்த காலேஜுக்கு செக்ஸாப்ஸில் கொடுத்துருக்க ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 4.7 அவுட் ஆஃப் 5 கொடுத்துருக்காங்க. இந்த காலேஜுக்கு காலேஜ் ஸ்டூடியோவில் கொடுத்துருக்க ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 3.7 அவுட் ஆஃப் 5 கொடுத்துருக்காங்க. இந்த காலேஜுக்கு ஓவராலாக நாங்கள் கொடுத்துருக்க ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 4.1 அவுட் ஆஃப் 5 கொடுத்துருக்கோங்க. நெக்ஸ்ட் டாப் 4ல இருக்க காலேஜ் பார்த்தீங்கன்னா மேம் காலேஜ் ஆஃப் நர்சிங் தாங்க. இந்த காலேஜ் சிறுகானூரில் தாங்க லொக்கேட் ஆயிருக்கு. இந்த காலேஜ் 2011 தாங்க ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இந்த காலேஜுக்கு காலேஜ் ஸ்டூடியோவில் கொடுத்துருக்க ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 3.9 அவுட் ஆஃப் 5 கொடுத்துருக்காங்க. இந்த காலேஜுக்கு செக்ஸாப்ஸில் கொடுத்துருக்க ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 4.3 அவுட் ஆஃப் 5 கொடுத்துருக்கோங்க. இந்த காலேஜுக்கு ஓவராலாக நாங்கள் கொடுத்துருக்க ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 4 அவுட் ஆஃப் 5 கொடுத்துருக்கோங்க. நெக்ஸ்ட் ஃபிஃப்த் பிளேஸில் இருக்க காலேஜ் பார்த்தீங்கன்னா இந்திரா காலேஜ் ஆஃப் நர்சிங் தாங்க. இந்த காலேஜ் மணச்சநல்லூரில் தாங்க லொக்கேட் ஆயிருக்கு. இந்த காலேஜ் 2008 தாங்க ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இந்த காலேஜுக்கு செக்ஸாப்ஸில் கொடுத்துருக்க ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 4.1 அவுட் ஆஃப் 5 கொடுத்துருக்காங்க. இந்த காலேஜுக்கு காலேஜ் ஸ்டூடியோவில் கொடுத்துருக்க ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 4.4 அவுட் ஆஃப் 5 கொடுத்துருக்காங்க. இந்த காலேஜுக்கு ஓவராலாக நாங்கள் கொடுத்துருக்க ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 4.2 அவுட் ஆஃப் 5 கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் டாப் 6ல இருக்க காலேஜ் பார்த்தீங்கன்னா நேரு காலேஜ் ஆஃப் நர்சிங் தாங்க. காலேஜ் ஐனம்குளத்தூர்ல தாங்க லொக்கேட் ஆயிருக்கு. இந்த காலேஜ் 2007 தாங்க ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இந்த காலேஜுக்கு செக்ஸாப்ஸில் கொடுத்துருக்க ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 3.2 அவுட் ஆஃப் 5 கொடுத்துருக்காங்க. இந்த காலேஜுக்கு காலேஜ் ஸ்டூடியோவில் கொடுத்துருக்க ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 3.5 அவுட் ஆஃப் 5 கொடுத்துருக்காங்க. இந்த காலேஜுக்கு ஓவராலாக நாங்கள் கொடுத்துருக்க ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 3.4 அவுட் ஆஃப் 5 கொடுத்துருக்காங்க. டாப் 7ல இருக்க காலேஜ் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ மூகாம்பிகை ஸ்கூல் ஆஃப் நர்சிங் தாங்க. இந்த காலேஜ் திருச்சியில் தாங்க லொக்கேட் ஆயிருக்கு. இந்த காலேஜ் 2001 தாங்க ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இந்த காலேஜுக்கு செக்ஸாப்ஸில் கொடுத்துருக்க ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 3.5 அவுட் ஆஃப் 5 கொடுத்துருக்காங்க. இந்த காலேஜுக்கு காலேஜ் ஸ்டூடியோவில் கொடுத்துருக்க ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 3.7 அவுட் ஆஃப் 5 கொடுத்துருக்காங்க. இந்த காலேஜுக்கு ஓவராலாக நாங்கள் கொடுத்துருக்க ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 3.6 அவுட் ஆஃப் 5 கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் டாப் 8ல இருக்க காலேஜ் பார்த்தீங்கன்னா JP ஸ்கூல் ஆஃப் நர்சிங் தாங்க. இந்த காலேஜ் திருவில்லேரியில் தாங்க லொக்கேட் ஆயிருக்கு. இந்த காலேஜ் 2014 தாங்க ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இந்த காலேஜுக்கு செக்ஸாப்ஸில் கொடுத்துருக்க ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 3 அவுட் ஆஃப் 5 கொடுத்துருக்காங்க. இந்த காலேஜுக்கு காலேஜ் ஸ்டூடியோ கொடுத்துருக்க ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 3.1 அவுட் ஆஃப் 5 கொடுத்துருக்காங்க. இந்த காலேஜுக்கு ஓவராலாக நாங்கள் கொடுத்துருக்க ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 3 அவுட் ஆஃப் 5 கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் 9th பிளேஸில் இருக்க காலேஜ் பார்த்தீங்கன்னா RSK ஸ்கூல் ஆஃப் நர்சிங் தாங்க. இந்த காலேஜ் ஈஸ்ட் சீந்தமணியில் தாங்க லொக்கேட் ஆயிருக்கு. இந்த காலேஜ் 2008 தாங்க ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இந்த காலேஜுக்கு செக்ஸாப்ஸில் கொடுத்துருக்க ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 4 அவுட் ஆஃப் 5 கொடுத்துருக்காங்க. இந்த காலேஜுக்கு காலேஜ் ஸ்டூடியோவில் கொடுத்துருக்க ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 3.8 அவுட் ஆஃப் 5 கொடுத்துருக்காங்க. இந்த காலேஜுக்கு ஓவராலாக நாங்கள் கொடுத்துருக்க ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 3.7 அவுட் ஆஃப் 5 கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் 10th பிளேஸில் இருக்க காலேஜ் பார்த்தீங்கன்னா JJ காலேஜ் ஆஃப் நர்சிங் தாங்க. இந்த காலேஜ் அம்மாப்பேட்டையில் தாங்க லொக்கேட் ஆயிருக்கு. இந்த காலேஜுக்கு செக்ஸாப்ஸில் கொடுத்துருக்க ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 3.5 அவுட் ஆஃப் 5 கொடுத்துருக்காங்க. இந்த காலேஜுக்கு காலேஜ் ஸ்டூடியோ கொடுத்துருக்க ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 3.7 அவுட் ஆஃப் 5 கொடுத்துருக்காங்க. இந்த காலேஜுக்கு ஓவராலாக நாங்கள் கொடுத்துருக்க ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 3.5 அவுட் ஆஃப் 5 கொடுத்துருக்காங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தமிழ்நாட்டில் உள்ள எந்த ஒரு பிரைவேட் காலேஜை பற்றினா அட்மிஷன் டீடைல்ஸ், ஸ்காலர்ஷிப், பிளேஸ்மெண்ட், கோர்சஸ் பற்றி டவுட் இருந்தால் கண்டிப்பாக ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். அண்ட் மோர் டீடைல்ஸ் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.